ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லோகேஸ்வரி சிம்பு பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேன் கார்டு கரெக்ஷன் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நான் சிஎஸ்சியில் யூடிஐ கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் சேஞ்சஸ் கரெக்ஷன் இன் பேன் டேட்டான்னு இருக்குல்ல, இது பார்த்துக்கோங்க. இதுக்கு கீழே நம்ம ஃபிசிக்கல் மோட்டில் தான் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேன் கார்டோட நம்பர் இங்கே கரெக்டாக கொடுத்துருங்க. உங்கள் கையில் நம்ம கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் பேன் கார்டு இருக்கணும். அப்படி இல்லைனாலும் பேன் கார்டு தொலைஞ்சிச்சினாலும் பேன் கார்டு நம்பர் இருந்தாலே போதும். சரிங்களா? இங்கே பேன் கார்டு நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே திரும்பவும் கேட்டிருப்பாங்க, திரும்பவும் பெர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்ந்து அதையும் கரெக்டாக ரீடைப் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கார்டு வீட்டுக்கு வரும். ஓகேங்களா? பேனும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடிக்கு உங்களுக்கு பேன் வந்துடும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயிலாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது நீங்கள் திருமதி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட் நேம், ஃபஸ்ட்டு நேம், மிடில் நேம் கேட்டு கொடுத்துருக்காங்களே, இது நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களோட இனிஷியல் அதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேமில் கொடுத்துருங்க. இனிஷியல்னால் அப்பா பேர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் அந்த மாதிரி இருக்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட் நேமில் நீங்கள் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது மிடில் நேம் அந்த மாதிரி இருக்குன்னா அதை மிடில் நேமும் கொடுத்துருங்க. நீங்கள் இங்கே கொடுக்கும்போதே கீழே பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ட்டு உங்களுக்கு இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, நேம் யூ வுட் லைக் டு பிரிண்ட் ஆன் பேன் கார்டுன்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 பேரும் மிக்ஸ் ஆகி வரும். நீங்கள் இல்லை எனக்கு வெறும் என்னோடய நேம் ஆதாரில் இருக்க மாதிரியே வேணும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட அப்பா பேர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு பழைய பேனில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இங்கே நீங்கள் பிக் ஃபாதர் நேம் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதர் டீட்டெயில் கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க. திரும்பவும் என்டர் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்களா, அதையும் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்க நேம். ஓகேங்களா? ஆதார் கார்டில் எப்படி பேர் இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்கணுமா அப்படின்லாம் இல்லை, லிங்க் பண்ணாமல் இருந்தாலும் பண்ணலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது அலர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணுறோம், லிங்க் பண்ணலை. லிங்க் பண்ணோன்னா வேறு வெப்சைட்டில் பண்ணணுன்றதுக்காக டீட்டெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை ஓகே பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். கம்பல்சரி ஆதார் வைக்கணும், காப்பி ஆஃப் பேன் கார்டு வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த அக்னாலஜ்மெண்ட் இந்த ஃபார்ம் வருதுல அதை வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைசன்ஸு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இங்கே வைக்கிற மாதிரி, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃப் அடிஷ்னலாக வைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் போயிடுங்க. கரெக்டாக இதோட அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களோட சிஎஸ்சி பாஸ்வேர்டு இருந்ததுன்னா அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேலிட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்களே, வேலிட் பின் நம்பர், அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, இங்கே ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களா, ரெசிடென்ஸ் அட்ரஸ் கொடுக்க போகிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களோட அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கா இதெல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டு பின்கோட் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்தியா அப்படின்னா 91 கொடுத்துட்டு இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்படின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஆல்ரெடி டிக்காகவே இருக்கும். இங்கே உங்கள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த எத்தனை டாக்குமெண்ட் வைக்க போகிறீங்களோ அதை வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதே கரெக்ஷனுக்குள்ளே போகணுன்னா அப்லோட் டாக்குமெண்ட்டுன்னு இருக்கும்ல, அதில் நம்ம டவுன்லோட் பண்ண அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம்
இருக்குல்ல அதில் வந்து 2 சைடு ஃபோட்டோ ஒட்டி நீங்கள் வந்து ப்ராப்பராக அதில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்தெந்த டாக்குமெண்ட் நீங்கள் வைக்க போகிறீங்களோ எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும். ஃபஸ்ட்டு இதை கிராப் பண்ணிக்கோங்க, அதையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிக்னேச்சர் அதையும் கிராப் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து கரெக்ஷன் பேன் கார்டு அப்ளை பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.